இருக்குது. எதுக்கு? பொண்ணு இருந்தா கொடுங்க, என் பையனுக்கு கல்யாணம் பண்ணணும். யாரோ நின்ற நந்திராபுரத்துல இருந்து குணபூச மகாராஜா வந்திருக்கிறார். ஆனா கட்டிக்க பெண் கொடுத்தான். பெட்டு பணம் தருகிறேன் வந்திருக்கிறாரம்மா. கண்ணா இது தாண்டா ஒரு சான்ஸ். இந்த முண்டை பெத்த புள்ள, தேவடியா பெத்த புள்ள, சக்காலத்தி பெத்த புள்ள, ஓலி பெத்த புள்ள நான் எதுக்கு தின்னாளுக்கு இவ்வளவு வச்சிருக்கணும்ல. சரி, அதனால இந்த பணத்தை பூரா வாங்கிரு. இவன் எப்படியோ ஒரு போய் சொல்லி அனுப்பி விட்டுறான். சரி, நீ ஒரு தந்திரம் எடுத்து விட்டியே. இப்ப வீணா பணம் போயிட மாட்டேங்குது. எப்படி பாலஞ்சு கிடந்து போய் வலிக்கிட்டு கிழிக்கிட்டு விழுந்துச்சு எது போயிட்டா பணம் எப்படி அம்மா வாங்குவேன் போய் பார்த்தனோட. ஐயோ மகனே தெரியாத அனுப்பிச்சுட்டேன். அதனால இப்ப என்ன பண்றது? வரத்துக்கு லேட் ஆச்சுன்னா ஐயா இவருல பொண்ணு இருக்குதா? பொண்ணு இருக்குதா? ஆமா. சரி சரி நல்லதாச்சு. நீ நேரடி வந்து பொண்ணு கூட்டுன்னு கேட்ட ஒரு நிமிஷம் கூட ஒத்துக்க மாட்டேன். என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்து முடிக்கிறோன்னு சொல்லிட்டு. அதனால யாருக்கு? என் பையனுக்கு. என் பையன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? வீட்டுல தான் இருக்கிறான். இல்ல இல்ல. அதனால உன்னுடைய தாய் மாமா வந்துக்கிறாருன்னு சொல்லி ஒரு பொய்ய சொல்லி உன் பின்னாடி அனுப்பி வைக்கிறோம். அவளை கூட்டி போய் நீ என்ன வேணாலும் பண்ணிக்க. அப்படியா? ஆமா. முன்ன பணம் கொடுத்தா கொடு. அம்மா கண்ணா பணம் கம்மியா கொடுமானா இல்ல ஜாஸ்தியா வச்சிருக்கோம். தாய் மாமா வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி தந்திரமா கூட்டிட்டு போய் உன் பையனை கல்யாணம் பண்ணிக்கப்பா. உன்னோட தாய் மாமா வந்துக்கிறாரு, உன்னை ஊருக்கு கூட்டிட்டு போறாரான்னு சொல்லி நான் போய் சொல்லி அனுப்புறேன். நீ அதுக்குள்ள என்ன வளரி போறப்பா. இப்ப நீ சொன்னதுனால மிக எனக்கு மகிழ்ச்சி ஆகி போய் சந்தோஷம் போயிரு. அதனால நாளைக்கு பொண்ணுக்கு சீருக்கு போகும்போது சின்ராய்க்கு போட்டு தான் எடுத்துட்டு பணத்தை வாங்கிட்டியா? உள்ள போய் எடுத்து வச்சுட்டு வாடா. திறந்து வைக்கிட்டா? திறந்து எங்க திறந்து வைக்கும்? டேய் இங்கலடா பீராவை உள்ள இருக்கிற பீராவை திறந்து வாடா கருவாயா. அப்படின்னா பொண்ணு கூட்டமா நான் கூட்டிட்டு போறேன். ஐயா தண்ணி எடுத்துட்டு வர சொல்லி அனுப்பி இருக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் அப்படி ஓரமா நில்லுங்க. வந்த உடனே நான் சொல்லி சமாதானப்படுத்தி அனுப்புறேன். நீ வந்த உடனே நான் தாமா உன் மாமா, அதனால உன்னை ஊருக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லி வந்திருக்கிறேன். என் கூட வந்துருமா? ஊர்ல தேர் திருவிழா போட்டுருக்கீங்க. ஆமா, அதனால வாண்டு கூட்டிட்டு போறேன். கூட்டிட்டு போ. நீ கூட்டிட்டு போ, அங்க என்ன வேணாலும் பண்ணிக்காது. சரிம்மா ஆகட்டும். சந்தோஷம். ஒரு 10 நிமிஷம் அப்படி ஓரமா இருப்பா. சரி சீக்கிரமா கூட்டிட்டு பணம் வாங்கினது பெருசு இல்ல. ஒரே 5 நிமிஷத்துல கூட்டிட்டு வந்துடுறேன். சரி. யாருக்கு இந்த கஷ்டத்தை கொடுத்து ஏன் எனக்கு இந்த நிலைமை? நான் ஒரு பெண்ணா பிறந்த பாவி. ஒரு மண்ணா பிறந்திருந்தாலும் அந்த மண்ணை வெட்டிருப்பாங்க, ஒரு மணக்கொட்டை கட்டிருப்பாங்க. அந்த மன்மதன் ஆண்டு இருந்தா என் மனக்கவலை எல்லாம் நீ இருக்கும்.
நான் பெண்ணா பிறந்த பாவி. ஒரு கல்லா பிறந்திருந்தா கூட கல்லுன்னு உடைச்சிருப்பாங்க, காசு படியாவது கட்டிருப்பாங்க. அந்த காசை படி மீது 4 பேர் ஏறி இறங்கியிருந்தா நான் பட்ட கர்மமெல்லாம் தொலைஞ்சிருக்கும். நான் மண்ணாவும் பிறக்கவில்லை, கல்லாவும் பிறக்கவில்லை. இப்படி ஒரு கன்னியா பிறந்து நான் கஷ்டப்பட விதியாச்சே. அப்படி நான் பெண்ணா பிறந்த பாவி என் தாயிருந்து என்னை வளர்த்திருந்தா எனக்கு இப்படி ஒரு நிலம் வந்திருக்காரு. என் தாய் இருந்த உடனே நானும் செத்திருக்கணும். தாய் இல்லாததுனால எனக்கு கதி நேர்ந்து விட்டது. ஐயோ, சிறிய தாய் தண்ணீர் எடுத்து வர சொன்னாங்க. தண்ணீரை குறித்த நேரத்துக்கு எடுத்துட்டு போடலாம், அதுக்கு அடிப்பாங்க. பசி மயக்க நடக்க முடியவில்லை, இருந்தாலும் கொண்டு போய் கொடுக்கலாம். அப்பா 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 என்னமா படிப்புலாம் மண்டை உடைஞ்சிருக்குது, என்ன ஆச்சு, ஏதாச்சு? எப்பொழுது பார்த்தாலும் என் முகத்தை பார்த்தா செருப்பு எரிந்து விழுவதை போல எரிக்கொள்ளி போல் என் மேல எரிந்து விழுவீங்க. ஆமா, இன்னைக்கு என்னமா என்ன மேல புதுசா பாசம் கட்டுறீங்க? ஒண்ணு இல்லம்மா, இத்தனை நாளா இந்த வேலையெல்லாம் தெரியாதுன்னு சொல்லி உனக்கு கத்து கொடுத்தேன், அதுக்காக தப்பா எடுத்துக்காத. அதனால இன்னைக்கு உன்னை சந்தோஷமா இது மேல பாத்துக்கிறேன். நான் இனிமேல எதுவும் உன்னை தப்பா எடுத்துக்கிட்டா உன்னை எந்த கொடுமையும் பண்ணல. அதனால உன்னை சந்தோஷமா பாத்துக்கிறேன் நான். சந்தோஷம் சந்தோஷம். இந்த துக்கமான நேரத்துல உனக்கு ஒரு சந்தோஷங்கிற என்னம்மா? அம்மா, உன்னோட தாயோட பிறந்த மாமா வந்துக்கிறாரு, தாய் மாமா. என் தாயோட பிறந்த தாய் மாமன் வந்திருக்கிறாமா? இத்தனை நாளா அவரும் சொந்தம்னு வரல, எனக்கும் உன் தாய் மாமன் இருக்கிறது எனக்கு தெரியல. இன்னைக்கு வந்து உன் தாய் மாமா வந்திருக்கிறாரு. எதுக்குன்னா அக்கா பிள்ளைய பாத்துட்டு ஊர்ல தேர் திருவிழா போட்டிருக்கிறாங்க. அதனால எங்க அக்கா பொண்ணை கூட்டின்னு போறேன். சின்ன வயசுல இருந்து நான் அவளுக்கு எதுவுமே செய்யல, இனிமேல் கூட்டிட்டு போய் அவளுக்கு என்ன சீர்பாடு பண்ணுவேன் எல்லாத்தையும் நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி வந்திருக்கிறாரு. மாமனுக்கு மாலை பருத்தமில்ல, அவனுக்கு தாலி பொருத்தமில்ல. சூப்பரா இருக்கு. நாளைக்கு வந்து சேட்டுப்பட்டி, அப்புறம் வெள்ளிக்கிழமை காரமங்கலம், சனிக்கிழமை பஞ்சுகாதிப்பட்டி. புக் ஆகிடுது, நாடகம் போட்டு மாமா என் தாயோட பிறந்த மாமா
போட்டு வந்தால நேற்று வந்து ஓடிட்டு சொல்லல அது இன்னும் ஒரு வாரம் அழாதம்மா கண்ணு, அழ வேண்டாம். தாய் மாமன் நான் இருக்கிறேன், நீ பயப்பட வேண்டாம். ஏமாம்மா இந்த உலகத்தில் நான் பெண்ணா பிறக்கணும்? என் தாயை பெற்ற பிறகு என் தாய் இறந்த பிறகு என் தாய் மாமன் ஒரு நாள் ஆச்சு தங்க பிள்ளை இருக்கிறாரு. என் முகத்தை வந்து பார்க்காது இருந்துட்டே மாமா. அம்மா, உன் தாய் இருக்கிறதாலே தங்கை விடுன்னு வந்தேன். ஆனா என் தங்கை இறந்த பிறகு சின்ன குழந்தையா இருந்தீங்க. அப்ப வந்தது மறுபடியும் இப்பதான் சரி தேர் திருவிழா போட்டுருக்காங்க. என் தங்கை மகளை விட்டுட்டு என்னால ஒரு நிமிஷம் இருக்க முடியல. ஆமா, இந்த பண்டை கூட இந்த பிள்ளைய கூப்பிடாத எப்படி என்று சொல்லிதான் உன்னை கூட்டு போலானே வந்தமா. இந்த பாவிக்கு தாயும் சொந்தம் இல்ல, தந்தையும் சொந்தம் இல்ல, சொந்தமும் இல்ல, பந்தமும் இல்ல, ஒற்றும் இல்ல, உறவும் இல்ல, கூட பிறந்தவங்களை யாரும் இல்ல. அதாவது எப்போல இருந்தேன். எனக்கு மாலையும் பெருத்தம் இல்ல, மாமனும் சொந்தம் இல்லன்னு இருந்தேன். இந்த மாமனாச்சு சொந்தமா இருக்கிறேன்னு வந்திருக்கிறியே. ஏன் மாமா என்ன எத்தனை நாள் இப்படி தவிக்க விட்டேன்? கண்ணே, உனக்கு இன்ன வள்ளி ஒரு சீரு கூட நான் செய்யவில்லை. அதனால கூட்டு போய் நம்ம சீரு செய்ய வேண்டும். தங்கை மகளுக்கு செத்து போச்சு அந்த கவலையில வந்து தங்க மகளை பார்க்காம சில காலம் தட்ட. ஆமா, இப்ப திருவிழா பண்டிகை போட்டுருக்கு. ஆமா, தங்கச்சத்தா இல்லைன்னா தங்க பெத்த செல்வம் இருக்குதல்ல. ஆமா, கூட்டிட்டு போலாம்னு வந்து கூட்டு போய் தேர் திருவிழாவும் பார்த்த மாதிரி இவளுக்கு சீரும் செய்யற மாதிரி. அதனால கூட்டு போலான்னு வந்தம்மா. போலாமா? அப்படி இருந்தாலும் என் தாயிடத்தில் ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்துடுறோம். அப்படியா? சொல்லிவிட்டு வந்து சொல்லிவிட்டுதான் வா. ஏன்னா அதாவது என்னத்தான் இருந்தாலும் பெத்த தாய் இல்லனாலும் வளர்த்திய தாய் ஒரு நாள் இல்லனாலும் ஒரு நாள் கையில சாப்பிட்டு இருக்கிறேன். என்ன எத்தனை துன்பம் செஞ்சிருந்தாலும் எனக்கு தாய்க்கு தாயே தான். அதனால ஒரு வார்த்தை சொல்லி. அம்மா, தாய்க்கு தாயாகவும் தந்தைக்கு தந்தையாகவும் சின்ன குழந்தையா இருக்கும்போது உன்னை வளர்த்தாங்க இல்லையா? அதனால தாய் தான் இருந்தாலும் வளர்த்து பெற்று விட்டா மட்டும் போதாது, வளர்க்கிறவங்க தாய் தான். ஒரு வார்த்தை சொல்லிட்டு வா போலாம். சரி, சொல்லிட்டு வா. தாயே, என் தாயோட பிறந்த தாய் மாமன், அதாவது அவருடைய நகரத்திலே தேர் திருவிழாவா நந்தனாபுரியில. அதனால அந்த தேர் திருவிழாவுக்கு என்னை அழைத்து போறேங்கிறாரு. நான் போய் வரட்டுமா? சத்யாவதி, உன் மாமா கூட ஊருக்கு போய்தான் ஆகணுமா? நீ சரி ஊருக்கு போய்தான் ஆகணுமான்னு? இல்ல, மாமா ஆசையா கூப்பிடுறாரு, அதனால போயிட்டு வரேம்மா. ஏன்னு கேட்டா, சின்ன வயசுல இருந்தே உன்னை அடிக்காத நல்லா செல்லமா வளர்த்துட்டேன். ஏதோ கோவத்துல 2 அடி அடிச்சிருப்பேன் வேலை கத்துக்கலன்னு சொல்லிட்டு. அப்படி இருந்தாலும் உன்னை பிரிஞ்சு என்னால இருக்க முடியாதுமா. அதனால நீ இங்கே இருந்துரு. என் மாமனோட போயிட்டு நான் மறுபடியும் வந்துடுறேன் தாயி. போயிட்டு ஒரே நாள் இருந்துட்டு வந்துடணும். அப்படியா? சரி, அவர்கிட்ட சொல்லிடுறேன். ஐயா, சிறு வயதுல இருந்து அவளை என் புள்ளைய நல்லா வளர்த்துருக்குற. எந்த ஒரு குறைபாடும் இல்லாம வளர்த்து வச்சேன். சரி, அப்படி இருந்தாலும் சின்ன பிள்ளை ஏதோ தப்பு தண்டா பண்ண கூட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணின்னு பாத்துக்கோங்க ஐயா. சரிம்மா. அதனால சரி, அவளை பத்திரமா பாத்துக்கணும். பாத்துட்டு மறுபடியும் தேர்வு திருவிழா என் வீட்டுக்கு வந்துருந்தா. சரி, அப்படின்னா சந்தோஷமா இருக்கட்டும். அப்படி ஆகட்டும். அம்மா, போலாமா? அம்மா, நீ போவோம் வரும் என் தங்கை மகளே. கண்ணே, உனக்கு தாய் மாமா நான் சீர்தருமே.
அதுதான் என்னுடைய நாடு விந்த நந்தனாபுரி தேசம். இதுதான் விந்து நந்தனாபுரி தேசம். ஆமா, அதுவும் அங்க தெரிகிற மாளிகை தான் தங்களுடைய மாளிகை. ஆமா, தாய் மாமனுடைய மாளிகை. மாமா, இந்த தாய் மாமனுடைய மாளிகை அதான் விந்த நந்தனாபுரிங்க. ஆனா விந்த நந்தனாபுரி வந்துட்டோம். தேர் திருவிழானா நாட்டு மக்கள் எல்லாம் சிரிப்போடு இருப்பாங்க தானே மாமா. ஏசாமி எல்லாம் வாழ்ந்து அதான் சோர்ந்த முகத்தோடு இருக்கிறாங்க. அம்மா, இங்க இருக்கிறவங்க பூராமே தேர் திருவிழாவுக்கு வந்தவங்க தான். இருந்தாலும் என்னுடைய நாட்டுல அப்படிதான் இருப்பாங்க, சோக்கமா இருப்பாங்க, சோர்ந்து போற மாதிரி. இது அதனால அதாவது அது வேலை செஞ்சு சோர்ந்து போயிருக்கிறாங்க திருவிழாவுக்கு. ஆமா, தூக்கம் கட்டுறாங்க இல்லையா, அதனால கொஞ்சம் சோர்ந்து போயிதான் இருப்பாங்க. சரி மாமா, அப்படின்னா புறப்படலாம். போலாம் வா. அம்மா, எனக்கு ஒரு சின்ன ஒரு ஆசை. எனக்கு ஒரே ஒரு பையன். ஏன்னா இந்த உறவு அத்து போக கூடாது. அதனால என் தங்கை மகள் நீ ஒருத்திய. அதனால என் பையனுக்கு திருமணம் செஞ்சிடலான்னு ஒரு ஆசை இருக்குதம்மா. என்னம்மா சொல்றேன்? உண்மைதான். உனக்கு ஒரு மகன் இருக்கிறார், அவரை நான் திருமணம் செய்வதா? உண்மையாகத்தான் சொல்றீங்களா? என் பையனுக்கு நீ அத்தமவன், ஆமா, உனக்கு மாமவன். நல்ல முறைதான். அதனால திருமணம் செஞ்சிடலான்னு எனக்குள்ள ஒரு ஆசை இருக்குது. உன்ன ஆசை எப்படி? இந்த பாதைக்கு யாருமே இல்லை என்று நினைத்திருந்தேன். தாய் மாமன் உறவு, இது தாய் அதாவது பெண்ணுக்கு சொந்தம் என்றால் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் மாமா. பட்ட படுகொலமெல்லாம் இன்றோடு போய்விட்டது. இனிமே எனக்கு சந்தோஷம் மட்டும்தான். அதனால நான் சந்தோஷமா உன் மகனை கல்யாணம் பண்ணிக்கிறேன் மாமா. அப்படியா? சரிம்மா, என் மகனை கொண்டு வரேன். இருந்தாலும் என்னுடைய நாட்டிலும் ஒரு விஷயம் என்ன கட்டளை? கண்ணை கட்டி தான் கல்யாணம் பண்ணணும். அது மாதிரி என்னுடைய நாட்டு கட்டளை அது மாதிரி. அதாவது திருமணம் செய்யும் பொழுது கண்ணை கட்டி தான் திருமணம் செய்யணுங்கிறீங்க. அப்படி நான் கண்ணை கட்டி திருமணம் செஞ்சுக்கிறேன், இல்லன்னு சொல்லல. இருந்தாலும் ஒரு முறையாச்சும் நான் உன்னுடைய மகனை மாமனை பாத்துக்கிறேனே. இல்லம்மா, கல்யாணம் பண்ணி முடியற வரலையும் முகத்தவே பார்க்க கூடாது. தாலி கட்டும் வரை ஒரு பெண் ஆணின் முகத்தை பார்க்க கூடாது. அதனால கண்ணை கட்டி என்னுடைய நாட்டினுடைய பண்பாடு அது மாதிரி கண்ணை கட்டி கல்யாணம் பண்ணிட்டு பிறகு அப்புறம் புருஷன் முகத்தை முன்னாடி பார்க்கலாம். ஆகட்டும் அம்மா, நான் யார் இடத்துல போகிறேன்? சொந்த தாய் மாமன் தானே. தாய் மாமனுக்கு என்ன செஞ்சிட போறீங்க? அதனால தாய் மாமன் மகனை கண்ணை கட்டுறதுக்குள்ள தாய் மாமனே இவ்வளவு அழகா இருக்கும்போது என் தாய் மாமன் மகன் அழகா சூப்பர் அழகுமா. அதனால உன்னுடைய விருப்பப்படியே கண்ணை கட்டி நான் தாலி கட்டிக்கிறோமா? அப்படி ஆகட்டும். சரிம்மா, கொண்டு வரட்டுமா? சரி, இருந்தாலும் முதல்ல கண்ணை கட்டிடலாம். ஆகட்டும். சரி. கழுத்தில் கட்டுறதா ஐயா? கட்டுக்கலாமா? எங்க திருமணம் செய்தாரே ஒரு மனமாகவே ஐயா, திருமணம் செய்தாரே ஐயா, இங்க ஒரு மனமாகவே அங்க திருமணம் செய்தாரே
மாப்பிள்ளை புது பொண்ணு ம். நீங்க இதுக்கு மேல உன்னுடைய புருஷனுடைய முகத்தை பார்க்கலாம் பார்க்கலாமா மாமா? இதுக்கு மேல பார்க்கலாம் ஆகட்டும். நாங்க இருந்தாலும் ஆ. நீங்க முதல் இரவை கொண்டாடுறவங்க ஆமா. இந்த இடத்துல நாங்க ஓ இருக்க சிரிப்பாங்க முதல் தாலி கட்டினவங்க ஆமா பேசப்படி இப்ப அரியா பிள்ளைங்க இல்லையா ஆமா நாம கொஞ்சம் 8000 கண்ணுக்கு மரபா இருக்கணும். ஆ. எங்க மாமியா கூட ஆ. எங்க அப்பங்க அம்மா கூட கல்யாணம் பண்ண புதுசுல ஆ. புருஷன் கொண்டாட்டி பேசுவாங்க ஆ. அப்படின்னு போய் அடுப்பு விட்டாண்ட உட்காந்து கிடப்பாங்க. ஆஹா. சரி இருந்தாலும் நம்ம ஏற்கனவே முன்ன நம்ம பார்த்தவங்க அதனால இவங்க இப்பதான் பார்க்கக்கூடியவங்க அம்மா மாமா. புருஷனும் பொண்டாட்டியும் பொறுப்பா இருங்க நல்லா இருங்க மாமா. சரி சென்று வரட்டுமா மாமா, என்னுடைய மாமனுடைய முகத்தை நான் இனிமே பார்க்கலாமா? பார்க்கலாம் என் மாமன் முகத்தை பார்க்கலாம் என்று அவளுடன் இருக்கிறேன் பாபா. பார்க்கட்டுமா? பார் ஆகட்டும். ஐயோ நீ சாகவா என்ன கொண்டு வந்த என் சாமிகளுக்கு ஒரு கணக்கெடுக்கும் வேணாமா? இந்த பவனுக்கு கண்டு கொடுத்திருந்தா அம்மனி பெத்த பொண்ணுக்கு கணமும் குறையாது. என்ன வளர்த்தன மாதிரிக்கு கவலை வந்து சேராது. அம்மனுக்கு என்னை கண்டு கொடுக்காம நீ பெத்த பொண்ணுக்கு கவலை கொடுத்ததுன்னு தாயனுக்கு கவலை வந்து நாததுன்னு அம்மனுக்கு சீமை மறுக்குழந்து என்ன பத்த மாதம் எனக்கு ஒரு சீட்டெழுது பேனா அம்மனி பெத்த பொண்ணு சீரா
அப்பனுக்கு சிவா குறையாது எட்டு பெத்த தாயனுக்கு திரும்ப வந்து நேராது என்னைக்கு தீரா கொடுக்காம என்ன வளர்த்தன பாவி எனக்கு ஜீவா குறைஞ்சதன்னா அம்மனுக்கு திரும்ப வந்து நான் எனக்கு நஞ்சு புளிய மரம் என்னை கொண்டு வந்து என் புண்ணியரு சாமணிக்கு நம்ம வருங்க அழியாத மாமரம்மா இந்த பாவிக்கு அஞ்சில வந்த தாளி என்ன கொண்டு வந்து என் புண்ணியரு சாமி எனக்கு அறுக்கமான கூடலையே பொட்டிருந்து பூவிருந்து புண்ணியம் ஐயோ புண்ணியம் இல்லை இந்த பாவி கூட்டி வச்ச தோட்டுக்குள்ள மன்னவர் இல்லை மன்னவர் இல்லை விளக்கிறது வெளிச்சமில்லை ஐயோ விடுறது விளக்கிறது வெளிச்சமில்லை பாப்பா பாப்பா என்னிடத்தில் ஆசையா ஒரு வார்த்தையாவது அவளுடன் பேசு பாப்பா என் கழுத்தில் மங்கல்யம் கட்டியதற்காக ஒரு முறையாவது மங்கை என்றாலே பாப்பா பெண்ணே என்றாலே மாமா உன் ஆசை வாயினால் ஒரு முறையாவது அவளாக என்னை கூப்பிடும் பாப்பா பேசும் மாமா இடத்தில் பாப்பா பாப்பா பேசும் மாமா பாப்பா பேசும் பாப்பா பாப்பா அம்மா என்ன இங்க என்னுடைய நாட்டில் அளவு சத்தம் என்ன காரணம்? பாப்பா நான் எத்தனை முறை அழைத்தாலும் பாப்பா என்னிடத்தில் பேச மாட்டேங்கிறார் பாப்பா என்னது அண்ணே மகனே முத்துராஜா ஐயோ 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 என் மகனை கொண்டு விட்டாலே ஐயோ ஐயோ ஐயா அதுக்கு அந்த பெருந்தவளை கொண்டவளை தின்னவளை ஐயா அதுக்கு அந்த பெருந்தவளை கொண்டவளை தின்னவளை
என் மகனை படுபாவி பாதகி துரோகி இப்பதானே உயிரோடு இருந்தானே என் மகனை கொண்டு விட்டு படுபாவி நான் கொண்டு விட்டேன் என்ன இப்பதானே அப்பா என்று கூப்பிட்டாரு ஐயோ 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 மாமா இந்த வார்த்தை சொல்லலாகுமா என் மகனை கொண்டது ஒரு மகன் என்று எப்படி எல்லாம் நடத்தது ரொம்ப இதா இருந்த படும்பாவி வந்த உடனே ஐயோ பாப்பா தாய் மாமனிட்டு மனதில் மனக்கோட்டை கட்டி ஆசையாக அவளோடு ஓடி வந்து இப்படி கிண்ட பிரத்தவ கொண்டு விட தின்னு வெட்டி என் மகனை கொன்றுட்டேன்னு சொல்றிய மாமா அவரின் கழுத்தில் மனமுடித்தது மட்டும்தான் சொந்தம். தாலி கட்டும் போது கூட அப்பா என்று ஒரு வார்த்தை சொன்னானே. ஐயோ என் மகனே, ஐயோ என் மகனே, ஐயோ மகனே, ஐயோ அப்பா என்னிடத்தில் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. என்னது புது மாப்பிள்ளை உங்ககிட்ட பேசுவாங்க தம்பி ஆசையாக ஒரு வார்த்தை கூட பெண்ணே புது மாப்பிள்ளை ஒரு வார்த்தை கூட உங்ககிட்ட பேச மாட்டான். அப்பா இப்பதான்பா தாலி கட்டுற சந்தோஷமா இருக்கிறேன்னு சொன்னானு. ஐயோ என் மகனே, ஐயோ 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 படுபாவி, ஐயோ என் அங்கமே அப்படி நெருப்பை கொட்டி வச்ச மாதிரி கொட்டிக்குதே. ஒரே பையனை பற்றி என்ன சுகத்தை கண்ட நான். நம்பு மாமா, நான் மாமாவை ஒன்றுமே செய்யவில்லை சுவாமி. அப்படியா? ஒன்று செய்யவில்லை, செய்யறத செஞ்சுட்டு செய்யவில்லைங்கிற நீ. ஏய் இருந்தாலும் இப்போது என்னுடைய மகனை கொண்டு போய் என்னுடைய நாட்டில் தவணை செய்வோம்.
போ போ போ, உனக்கு என்ன வேலை? போ போடி போ போ, இது பாரு சாமி. ஏய் போ போ. ஆமா, இந்த இடத்துல இருக்க கூடாது, நீ எங்க போய் சாவு. இந்த மகன் எடுத்தாலே எனக்கு சொந்தம். முடியாது. என் மகனே போன பிறகு உனக்கு என்ன வேலை? நாட்டுக்கு போலாம். என்ன வேலை உனக்கு? போ என் மகனே செத்த பிறகு உனக்கு இந்த இடத்துல என்ன வேலை? புறப்படு. புறப்படு. என்னுடைய மகனை நானே கொண்டு போய் தவணை இது என் கணவர் மீது இந்த சுண்டு விரல கூட படக்கூடாது. எனக்கு மகன்ற பாத்தியம் கிடையாதா? கிடையாது. எப்ப என்னை தொட்டு தாலி கட்டினாரோ அப்பவே அவர் எனக்கு கணவன், எனக்கு சொந்தம். கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன். இது செத்த பணமா இருந்தாலும் அது எனக்கு தான் சொந்தம். அதை தின்னவோ கொல்லவோ அடிக்கவோ அது எனக்கு மட்டும்தான் உரிமை. அப்படியா? உனக்கு உரிமையே கிடையாது. சரி, இனி அந்த பணத்தை மேல உன் சுண்டு விரல பட்டா கூட உன் சிரமே துண்டாக்கிடுவேன். அப்படியா? ஆமா. என் மகன் எனக்கு சொந்தம் இல்ல. உனக்கும் சொந்தம் இல்ல, யாருக்கும் சொந்தம் கிடையாது. அது என்னோட சொத்து. அப்படி எனக்கு மட்டும் தான் உரிமை. அதை நான் எதுனாலும் செய்வேன். அதை கேட்க யாருக்குமே உரிமை கிடையாது. போ. அப்படியா? எங்க கேடு கட்டு போ. என் விதியின் விளக்கு விளையாடுகிறது, பார்க்கலாம். ஆமா, என் விதியின் விளையாட்டு விளையாடுகிறது. ஏன் எனக்கு இந்த நிலைமை காரணம்? எதற்காக? எனக்கு மட்டும் பெண்ணா பிறந்து எனக்கு எதனால பெண்ணா பிறந்தது நான் தப்பா, இல்ல தாய் தந்தையிடம் வளர்ந்தது தப்பா? நான் பெண்ணா பிறந்தது ஏன்? எதற்காக எனக்கு இந்த கொடுமை? நான் மனம் முடித்தது ஏன்? இப்படி எனக்கு மட்டும் ஏன் இந்த நிலைமை? நான் பிறந்த நாள் முதலாக எனக்கு மட்டும் ஏன் இத்தனை சிரமை? இந்த சிரமைக்கெல்லாம் பதில் சொல்லியே தீரணும். என்ன பிறக்க செய்து ஆண்டவன். ஆமா, இந்த தேவரிடத்தில் ஒவ்வொருவரிடத்திலும் நான் சென்று மன்றாடி மடிப்பிச்சு ஏந்தி நிச்சயம் உடைய என் கணவருக்கு நான் உயிர் பிச்சை வாங்க. அப்படி வாங்க தவறினால் அந்த பகவான் இடத்திலே, அந்த தேவர்கள் இடத்திலே, அவரிடத்திலே நான் சென்று மடிவேன். ஆனா இது சத்தியம். என் கணவருக்கு நான் சென்று அந்த தேவர்களிடத்திலே நான் உயிர் பிச்சை வாங்கவில்லை என்றால் நான் சத்தியாவது என்று சத்தியத்தை கூறுகிறேன். என்னுடைய கணவரை அதாவது பத்திரமாக காவல் புரி. நான் இப்பவே புறப்படுறேன் தேவலோகம் சென்று. எங்கம்மா நீ அப்படி சொல்ற? அவரு பெரியவர் வேற தும்புறாரு. நல்ல தும்புடா இருக்கு, நல்ல தும்புடா இருக்கு. அதனால நான் இப்பவே சொல்றேன், ஒவ்வொரு தேவர்கள் இடத்துலயும் என் கணவருக்கு உயிர் பிச்சை வேணும்னு ஒவ்வொரு தேவரிடத்துல சென்று நான் நன்றாக இருக்கிறேன். என்ன பதில் உரைக்கிறாங்கன்னு பாக்குறேன். அதனால போயிட்டு வரேன். அனைவற்ற பேருக்கும் என்னுடைய மாங்கல்ய பிச்சை நிலைக்கணும்னு எல்லாரும் வேண்டிக்காங்க, கடவுளை வேண்டிக்காங்க. உங்களுக்கு நிலைக்கட்டும். இப்பொழுது நான் சென்று தேவரிடத்துல வரேன். ஆகட்டும்.